கரெக்ட். புறத்தார்க்கு செய்யொன்றன் அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் எடுத்து கரங்குவிவார். அது வரைக்குமா பார்த்தோம் போன வகுப்புல. கைலாஸ் சொல்லியிருப்பான் ஸ்டேட்டஸ். இப்ப பாருங்களேன், இப்போ நீங்களே வேற கம்பெனி கிடைச்சு மாறினாலும் கைலாஸ் ஐயா நமச்சிவாய் வரைக்குமா பார்த்திருக்கோம். எப்படி? ஆமாங்கய்யா, ஆமா ஐயா. கரங்குவிவார் உண்மையிலும் ஆமாங்கய்யா, ஆமா ஆமா. கடைசியா பாடலாம்டா கண்ணு. ஐயா முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். ஆமாங்கய்யா, முந்தை வினை முழுதும் முந்தை வினை ஐயா நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய. நீங்க சொன்ன மாதிரி தான் கரெக்ட். அவன் அந்த முந்தை வினை முழு நான் எதற்காக இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன் என்றால், நான் தோன்று இந்த பூமியிலே பிறந்த காலம் முதல் எடுத்த பல்வேறு பிறவிகளிலே செய்த வினைகள் ஓய்வதற்காக உங்களுடைய திருவடி சிறப்பினை இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். முந்தை வினை முழுதும் ஓய். வினை என்றா சொன்ன, நல்வினை தீவினை தனியா சொல்ல, ஏன்னா எப்படினாலும் வினைதான். ஆக முந்தை வினை முழுதும் ஓய்ந்து போகும் வண்ணம் உரைப்பன் யாரு? நான். சரி, அப்புறம் அப்படிங்கிற சாமி கண்ணுதலான் கண்ணையுடைய கடவுள். நமக்கெல்லாம் 2 கண்கள், இறைவனுக்கு 3 கண்கள். இறைவனுக்கு, அம்பிகைக்கு, விநாயகருக்கு, முருகப்பெருமான். இன்னும் ஒரு 5 பேருக்கு முருகன், சிவன், சக்தி, விநாயகர், முருகன், இன்னொருத்தர். இந்த 5 பேருக்கும் நெற்றிக்கண்ணை ருத்ரன். உங்க 3 பேரும் 5 கண்கள், 3 கண்களுடைய. வெளியே தெரியும் கூட அறிவு சார வாழ்க்கையிலே சிறந்தவர்கள், அறிவில் சிறந்த அருளாளர்கள். அப்படி அதில் தலையாயவர் மற்றவர்களாம் அவருடைய மைந்தர்கள். ஆக அங்கே என்ன சொல்றார்? கண்ணுதலான் கண் கருணை கண்காட்ட, தன்னுடைய கண் அசிவினால் என்னை கண்காட்ட வந்து எய்தி, அவரு கண் காட்டி வாடா அப்படின்னாரு. என்ன பண்ண? கண்ணுதலான் கண் கருணை கண்காட்ட வந்து சாமி நின்னா என்ன பண்ணுவோம்? சாமியுடைய பாதத்தை வணங்கு. ஆக கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டாய் எழியார் கலரு, என்னதற்கே எழாத சிறப்புடைய அவ்வளோ சிறந்த. எவ்வளவு சொன்னா, அன்று முதல் இன்று வரை எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். கண்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டாய் எழிலார் கடலு, தேவரும் அறியாத திருவடிகளை நாம் வணங்கி, என்னதற்கெட்டாய் எழிலார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து ஆகாயம் முழுக்க கோடான கோடி நட்சத்திரங்கள் எவ்வளோ 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 விண் நிறைந்து, அடுத்து மண் நிறைந்து. மண்ணுல பாத்தீங்கன்னா விதவிதமான எத்தனையோ தோற்றங்கள் இறைவன். வேறு வேறு இயற்கையும் 100 இயல்புகள். 100 × 100 எவ்வளவு? 10,000-ஆ? 8 0 100 100 1000. 100 × 100 × 1000. அத்தனை 100 100 1000 இயல்பினதாகி நான் பிறக்கும் பொழுதெல்லாம் என்னுடன் அத்தனை பிறவிகளிலும் சாமி பயணிக்கிறார். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி விண் நிறைந்து ஆகாயம் முழுக்க, மண் நிறைந்து. மண்ணை அந்த பூமிக்கு மேல உள்ள எல்லா இடத்துலயும் எத்தனை விதவிதமான உயிர்கள் இருக்கின்றன.
தண்ணீரில் எத்தனை உயிர் இருக்குல்ல. இப்படி எண் இறந்து எல்லையில்லாத அவருக்கு வரம்பு கிடையாது. இவர் இவ்வளவு நீளமுடையவர், இவ்வளவு அகலமுடையவர், இவ்வளவு அன்புடையவர், இவ்வளவு அன்பு இல்லாதவர் அப்படி அவருக்கு தெரிந்தது அன்பு காட்டுறது, பிரிதும் துன்பம் போக்குதற்காக இங்கே கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு யாராலும் பிரம்மனும் ஆளும் தேவாதி தேவர்களும் காண முடியாத அந்த திருவடிகள் என் பொருட்டு இங்கே வந்து அருளி என்ன கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எண்ணுதற்கு எட்டா எண்ணி பார்க்க முடியாத அளவு சிறந்த அங்க எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து, அது மட்டுமல்ல மண்ணில் எத்தனை கோடான கோடி உயிர்கள் அத்தனைக்குள்ளும் செய்வோம். புல்லு புழு மரவட்டை டிசைனா பூச்சி டிசைன் எத்தனை, ஐயோ எவ்வளவு மரம் இல்ல. எல்லா பிறவியும் சாமி கூடவே அவர் ஜாலியா பயணிச்சுட்டு இருக்காரு. கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கெட்டா எழிலார் கல்லெறிஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் அதற்கு அப்பாலுமாய், பூமிக்கும் ஆகாயத்திலும் மேல மட்டும் நிறைஞ்சிருக்கல, அதற்கு அப்பாலும் நட்சத்திர மண்டலங்கள் இதுதான் மண்டலங்கள் படிக்கிறோம் இல்லையா, அத்தனை கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் அதற்கு அப்பாலாய் மிக்காய் விலங்கொழியாய், இதையெல்லாம் கடந்து ஒளி வீசக்கூடியவராக சாமி இருக்கிறார். மிக்காய் விலங்கொழியாய், விளங்குகின்ற ஒளி, பெரிய ஒளிச்சுடர், எவ்வளவு பெருசு தெரியாது. மிக்காய் விலங்கொழியாய் எண் இறந்து எல்லையிலாக, அவரை பத்தி கவுண்டிங் பண்ண எண்ணே கிடையாது, எண்ணெல்லாம் சேர்த்துருச்சு. எண் இறந்து எண் நிறைந்து இல்ல, எண்கள் அதுக்கு மேல இல்ல, நிறைஞ்சிருச்சுன்னா நான் அதுக்கு மேல ஒண்ணும் கோடி கோடானு கோடி, அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், ஒன்னும் சொல்ல முடியாது. அப்படி கோடானு கோடி, அப்படி கடைசியா கோடானு கோடி அப்படி எண்ணுதற்கெட்டா எழிலார்கள் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இழாதானி பெருமானி, நீ அவ்வளவு பெரியவன், நின் பெரும் சீர் உன்னுடைய பெருமையான சிறப்புகளை பொல்லா வினை குறையில்லாத வினையுடையவன் நீர், எவ்வளோ எனக்கு எத்தனை பிறவி கொடுத்தாலும் என் வினை மாளவில்லை. ஆக குறைவு பொல்லா என்றால் குறைவுபடாதுன்னு அர்த்தம். பொல்லா பிள்ளையார்னு நம்ம கற்பக விநாயகர் இருக்காருன்னா அவர் உளி கொண்டு செய்யப்பட்டவர் அல்ல, மழை நீர் அப்படியே விழுந்து 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 அப்படி ஒரு உருவத்துக்கு வந்தது. ஆக பொல்லா பிள்ளையார்னா குற்றமற்ற, அதுக்கு மேல அது கரையாது, அப்படி என்ன பண்ணாலும் கரையாது. அப்படி அப்படி என் வினைகள் எப்படிப்பட்டவை, பொல்லாத வினைகள், என்னை விட்டு அகலாத வினைகள், பொல்லா வினையே புகழுமாறு ஒன்று அறிகி. சாமி நீரோ அப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் அதற்கு அப்பால் விளங்குகின்ற ஒளியுடியாய் இருப்பவன் நீ. நானும் என்ன பொல்லா வினையே, குறைவில்லாத வினை, தீராத வினையோடு, என்ன தீராத வினையோடு பொல்லா வினை புகழுமாறு. இப்ப பெருமையை நான் என்னன்னு பாடுறது, ஏதோ பாடுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க பாட சொன்னீங்க. ஆனால் நீங்களோ அப்படிப்பட்டவர், நானும் இப்படிப்பட்டவர். நீங்கள் எப்படிப்பட்டவர், விண்ணிறைந்து அவ்வளோ பெரிய உருவமுடியார், வெண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குகின்ற ஒளியாய் இருப்பவர்கள் தாங்கள். நான் எப்படி இருக்கேன், பொல்லா வினையே, என்னுடைய வினை குறைவே படவில்லை. தாங்கள் என் முன் வந்தாலும் கூட நான் வினையை நோக்கியே பயணிக்கிறேன். எனக்குள் தாங்கள் இருந்தாலும் நான் வினை நோக்கி பயணிக்கிறேன். எல்லாம் என்னுடைய பயணங்கள் எல்லாம் குற்றமில்லாத குறைவுபடாத வினையை நோக்கி பயணிப்பது. பொல்லா வினையே புகழுமாறு ஒன்று அறிவேன். ஒண்ணுமே தெரியாது சாமி, உன்னை என்னன்னு புகழ்றதுன்னு போயா. பொல்லா வினையே புகழுமாறு ஒன்று
பாடணும் வந்துட்டாங்க. நான் என்ன பாடுறேன்னு தெரியல. என்ன பொல்லாவினையேன் பொழுமாறு. அப்புறம் என்ன, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா சுவாமி? ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, புல்லாகி பூடாய் புழுவா. அதாவது பெரிய பெரிய விரிவு அது ஏற்கனவே நான் பார்த்தேன். ஆக எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இறைவா, நான் எல்லா பிறவியிலும் பிறந்து இதற்கு மேல் பிறக்க முடியாத அளவுக்கு இந்த பிறவியை தாங்கும் திறனற்றவனாக இழைத்து போனேன். பொல்லாவினையேன் புகழுமாறு வந்தேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற முடிவில்லாத தாவர செல்வம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அடுத்த அவருக்கு சாமியுடைய மெதுவா திருவடி காட்டுறார். உடனே மணிவாசகம் பேசும், உண்மையே உன் பொன்னடிகளை கண்டு இன்று வீழ்த்தேன். உண்மையான உன்னுடைய திருவடிகளை இன்று நான் கண்டதால் நான் என்ன செய்திருக்கேன்? கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதல் கேட்டாய் எழிலார் கடல் இறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்த எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையே. உன்னுடைய பெருமைகளை சிறப்புகளை பொல்லாவினையேனாகிய நான் புகழுமாறு உண்டு. என்னவென்று புகழ்வேன் சாமி? ஒன்றும் இயலவில்லை. ஆக பொல்லாவினையேன் புகழுமாறு பெரிய புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற முடிவில்லாத இந்த தாவர சங்கமத்துள், இந்த நடமாடும் நின்று கொண்டிருக்கிற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். என்ன, எல்லா பிறப்பும் பிறந்துட்டு என்னத்துக்குடா வந்தவன் தெரியாத புலம்புற நிலை இருக்குல்ல, புலம்பக்கூடாது. உள்ளாவினையே புகழுமாறும். உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். என்னுடைய தலைவனே இறைவா, என்ன செய்ய வேண்டும் தாங்கள்? அங்கதான் என் பெரும் சீர் எல்லாம் இப்படியெல்லாம் நீ அவ்வளவு உயர்ந்தவன், நான் இவ்வளவுதான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான். ஆனால் மெய்யை உண்மையாக சொல்கின்றேன், உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். என்ன, அவருடைய திருவடிகளை பார்த்தாலே போதும், வீடு பெற கிடைச்சிடும். ஏன்னா வீடு பெற அவருடைய திருவடி. வீட்டில் இன்பம் இருந்தால் வீட்டின்பம் கிடைத்திருவாங்க. ஆகிய வினையாகிய நாம் வினை செய்தோராகிய நாம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து என்னுடைய கருணையினாலே என்ன செய்யலாம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீழ்த்தேன் என்று அவருடைய திருவடிகளை சரணடைகிறார் மாணிக்கவாசகர். ஆக இங்கே ஒரு நெருடல். ஆக நாம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கரை தேர ஒரே வழி ஒன்றும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது. சதா சர்வ காலம் நாம் கடமையை செய்யும் பொழுதும், எங்க அம்மா எல்லாம் அரிசி அரிக்கக்குள்ள ஏதோ ஒன்று முனைக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு சின்ன திருவாசகமா இருக்கும்.
அது மாதிரி அவங்க சமைக்கும் பொழுதே ஏதோ அப்படி மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பாங்க. வீட்டுல கார்ல எங்கேயாவது ரொம்ப தூரம் போனோமா கையில அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வருவாங்க. என்ன கவுண்ட் பண்ணாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாது போயிடுச்சு. ஆனா ஏதோ கவுண்ட் பண்ணாங்க. ஆகிய அன்பின் உறவு, நாம் ஒவ்வொருவரும் வாழ்விலே இறைவனை காண வேண்டுமானால் நம்மிடத்துள்ள தீய பண்புகளை மாற்றி நல்லொழுக்கத்திற்கு வர வேண்டும் என்பதே இந்த பதிவின் முடிந்த முடிவு. ஆக என்ன கைலாஸ் ஐயா சொல்லுங்கய்யா. ரொம்ப சோகம் திருவாசகம். தன்னிறக்கம் எவ்வளவு இருக்குல்ல, எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சினேன், நீயோ அவ்வளவு எத்தனை பெரிய நீ எத்தனை சிறிய என்னை. அவருடைய அந்த பெருமையை வீர்க்கும் பொழுது நமக்கு அங்க ஆரவாரமோ ஆடலோ பாடலோ ஓசையோ வருமா கைலாசு? வராதுங்க, வராது. கைலாஸ் ஐயா கேக்குது, வராதுங்கய்யா, வராது. இது ஒரு சீரியஸான ஒரு சோகமான சிவரான ஒரு தன்னிறக்கம். பெரிய நீ என்னை வந்து ஆண்டு கொண்ட பின்னும் நான் இப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற சாமி என்ன தட்டி கொடுத்தாலும் இவரு இல்ல சாமி நான் கொல்லாவினையே, எனக்கு ஒண்ணும் தெரியாது கடவுளே என்ன ஜோதியே சுடரே சூழலி விளக்கே சுழிவுளர் பனைமுலை குணத்தை பாதியே பரணி வாழ்வொழி வெண்ணீற்றாய் பங்கயத்து ஐனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீராதியே அடியேன் ஆதரித்ததைத்தான் அது என்றே என்று அருளாயே. ஒரே சோகம் நான் மனம் உருகி 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 உள்ளத்தான் உருகி. அதான் வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து நெஞ்சு நெக்கு உருகி உருகி உள்ளம் கலந்து 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 கலந்து. அப்படி வந்து இந்த சிவபுராணத்தை படிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் நாளை தொடருவோம் என விடைபெறுகிறேன். ஏன்னா அங்க ஒரு குட்டி பாப்பா 4 வரி ஒப்பிக்க காத்திருக்கு, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஹலோ மேடம், பச்சை மயில் வாங்கினே மேடம், பாடுங்க. 4 வரி ஒப்பிக்கணும் பார்க்காம. தூங்கிட்டாளா கிருத்திகா? ஏய் பாடுப்பா, 4 வரி புத்தகத்தை பார்க்காத பாடணும். எது தொல்லை நமச்சிவாய வாழ் புத்தகத்தை பார்க்காம எத்தனை வரி அம்மா சொல்லி கொடுத்தா மார்க் கட்டு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எமைப்பொழுதும் இன்றில் நீங்காதன் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, கோகலி ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பர்க்கும் பின்யகந்தன் பேய்க்கலர்கள் வெல்க. ஜம்ப் பண்ணி எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கு முன்னால சாமி ஓடிக்கிட்டு இருக்காரு எங்கேயாவது? நிதானமா சொல்ற சங்க சாமி எங்க எனக்கு அவசரம், சீக்கிரமா ஒப்பிச்சுட்டு போன்னு சொன்ன மாதிரி நமச்சிவாய வாழ்க பாடலான்னு எடுத்து வச்சிருந்தாங்க ஐயா. பாடுங்க, எது பேக்கும்? 5 வரி பாடு, 4 வரி பாடு, 4 வரி மட்டும் சிவபுராணம் சொல்லு, அப்புறம் திருப்புகழ் பாடு. நமச்சிவாய வாழ்க. தொல்லை இரும்பிரவின் சூழும் தொலை நீக்கி அல்வல் அறுத்த ஆனந்தமாக்கியது இல்லை மறுவா நெறி அளிக்கும் பாத ஊர இருக்கும் திருபாஸ்கம் என்னும் பின். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க,
ஆகமமாகி நின்றார் நிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் போதுங்க, மீதி நாளைக்கு ஒப்பிச்சுக்கலாம். நாளைக்கு சொல்லலாம் மீதி. நாளைக்கு எத்தனை வரி? இது 5ஓட இன்னொரு 5 வரி சேர்த்து 10 சொல்லிடு. ஓகே இது ஒரு 5 தானே, 5 மனப்படம். அடுத்த 5 ஓகேவா சத்தம் கேளுங்க. ஓகே தாத்தா. மேடம்? ஓகே தாத்தா. ஓகே. பக்கத்துல யாரோ ஒரு பாட்டி இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல. இல்ல இல்ல சொல்லி தரல, சொல்லி தரல. அம்மா கிட்டயே கேட்டுக்கோங்க. அம்மாவதான் பாட்டின்னு சொல்றாங்க, நீ வேற. ஐயா நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் பாத்துட்டு இருக்கேன்டா. வீடியோல எங்க அம்மா சொல்லி தர்றதெல்லாம் தெரியுது எனக்கு. இல்ல நானாதான் சொன்னேன். சரி, திருப்புகள் சொல்லு. அருணகிரிநாதர் அருளிய திருவண்ணாமலை திருப்புகழ். ஏறுமயில் ஏறி விளையாடும் முகமுன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே, ஊறுமடியார்கள் வினை தீர்த்த முகமுன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஒரு வரி விட்டுட்ட. சரி. எருமையில் ஏறி விளையாடும் முகம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமுன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமுன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. நன்றாக பாடினாய், நன்றாக இருக்கிறது. வெரி குட். தேங்க்யூ தாத்தா. தெரியல, அதனால வெரி குட்னு தமிழ்லயே பாரு. நல்லா இருக்கு. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க தாத்தா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஏதாவது சொல்றீங்களா? இல்லைங்க, நாளைக்கு கார்த்திகை தீபம், அதை பத்தி ஏதாவது விளக்கம் சொன்னீங்கன்னா அப்படியே சிறப்பானதா இருக்குங்கய்யா. கார்த்திகையில ஆமா, கார்த்திகை தீபத்தின் வந்து எல்லாரும் சொல்ல போல ஏதோ பெருமாவுக்கு மண்டகணம் வந்துருச்சு, மகாவிஷ்ணு நாம் பெரியவன்னா, பிரம்மா நாம் பெரியவன்னாங்க, சாமி இல்ல நான் தான் பெரியவன்னு தன்னை நிறுவனதா சொல்லுவாங்க. அது கிடையாது. கார்த்திகை தீபம் நிகழ்ந்த நிகழ்வு ஒரு முறை பிரம்மாவும் விஷ்ணுவும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டார்கள். ஒருவர் கல்விக்கு அதிபதி, இன்னொருவர் செல்வத்துக்கு அதிபதி. 2 பேரும் பெரிய மகாராஜாவாருக்குள்ள கும்பிட்டுட்டா கெத்து போயிடும்ல. அதனால அவரு பிரம்மா கண்டுக்காம போறார். மகாவிஷ்ணு அப்படியே போறார். பார்த்துட்டு, ஏன்பா என்ன சமாச்சாரம், ஏன்னை கண்டுக்காம போற, ஒரு விஷ் பண்ண மாட்டியா? நான் இருக்கே உன்னை பண்ண விஷ் பண்ணோம். இந்த உலகத்திலே எல்லா கலைகளுக்கும் தலைவி என் மனைவி, நான் உன்னுடைய வீட்டுக்காரர், பிரபஞ்சத்தை படைப்பவன் நான், படைக்கவில்லை என்றால் நீ காப்பாற்ற முடியாது. அப்புறம் போய்க்கலாம். அப்ப வந்து
சொல்றாங்க இவங்களுக்குள்ள போட்டியாவது, நான் பெரியவன் நீ பெரியவன்னு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பெருமான் வந்து என்னப்பா சமாச்சாரம்னாரு. அதுதான் இது மாதிரி எங்கள் யார் பெரியவர் என்று நீங்கள் தான் கூறணும். அப்படியா, சரின்ட்டு சாமி ஒரு பெரிய ஜோதி வடிவாக நின்று என்ன அடியை நீ பார்த்துவான்னு பெருமாள் யார் என்னுடைய தலைமுடி பார்க்குறீங்க, யார் என்னுடைய திருவடி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. என்னைக்கும் கல்வியில் சிறந்தவர்கள் தங்களை ஒரு கெத்து காட்டி தான் விரும்புவாங்க. அதனால பிரம்மா என்ன பண்ணாரு, நான் போய் உங்களுடைய முடியை ஜடாமுடியை நான் அன்னப்பறவை மாறி போறேன். செல்வத்தில் இருக்கிறவன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு நிலைக்கு மேல போயிட்டா ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அப்படி இங்க மகாவிஷ்ணு நான் உங்கள் திருவடி தேடி, அப்புறம் தேடி தேடி போய் காண முடியவில்லை. திருவடி தேடி காண முடியாதனால முன்கூட்டி வந்து சாமி இது மாதிரி உங்க திருவடியை பார்க்க முடியவில்லைன்னு பணியோட இருக்கார். அந்த பிரம்மா போயிட்டே இருக்காரு. திடீர்னு இறைவனுடைய திருவருளால் அவருடைய தலைமுடியிலிருந்து ஒரு தாமரை மலர் கீழே விழுகிறது. தாளம்பூ, மன்னிக்கணும், தாளம்பூ கீழே விழுது. அந்த தாளம்பூ அப்படியே வந்துட்டே இருக்கு பல யுகமா. அதை பிரம்மா பார்த்தாரு, தாளம்பூவை என்ன சமாச்சாரம், எங்க இருந்து வர, இது மாதிரி சாமி தலையில இருந்தா கீழே விழுந்து வந்து. ஓ அப்படியா, பரவாயில்ல, எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும், சேருமாடைய திருமுடியை நான் பார்த்துட்டேன்னு சொல்லணும். அப்படியா, சொல்றேன் அப்படின்ட்டு 2 பேரும் வராங்க. வந்ததும் தங்களுடைய திருமுடியை நான் பார்த்து விட்டேன் சுவாமி, அதற்கு அடையாளமாக இதோ இந்த தாளம்பூவை கொண்டு வந்திருக்கிறேன்னாரு. உடனே சாமி அவர்களுக்கு இருவருக்கும், இனிமே நீ என்னுடைய பூஜைக்கு ஆகாத மலராக இடுவேன் என்று சபித்து மலரை சமைத்து இறைவனுக்கு பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிறத வரலாறு. ஆனா இங்க என்ன சிறப்புன்னா, நீங்கள் அறிவடிவான ஞான வடிவான அன்பு வடிவான இறைவனை, அதாவது அன்பை பணத்தினாலோ கல்வியாலோ அடைய முடியாதுங்கிற ஒரு பெரிய தத்துவம். காசு கொடுத்து அன்பு வாங்க முடியுமா என்ன? அன்புங்கிற பையனையோ பிள்ளையோ வேணா நம்ம பசங்களுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அன்பு வாங்க முடியாதுல்ல, ஒரிஜினல் அன்பை. என்ன அன்பு அளவரிய செல்வம் அல்லவா, கிடைக்கக்கூடிய பொருள் அல்லவா அன்பு. ஆக இறைவன் அன்பு வடிவானவன் சிவம். அன்பினுடைய அடிமுடியும் தேடி நான் காண்கிறேன். நான் அன்பிற்கு நானே அன்பில் எல்லை இல்லாதவன்னு காட்டுறதுக்காக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு புகழ்ந்து பாடினாலும் அந்த அன்பு, உண்மையான அன்பை வாங்க முடியாது. அன்பே சிறந்தது, செல்வமோ அல்லது கல்வியோ ஒரு அளவுக்கு மேல் சிறந்ததில்லை என்று கூறுவதற்காகவே இந்த வரலாறு. இந்த கார்த்திகை நன்னாளில் எல்லோரும் அன்பு வழியில் வாழ்ந்து, நான் பணக்காரன், நான் கல்வியில் சிறந்தவன் என்ற அகம்பாவம் எல்லாம் விட்டு நெறிபட்ட வாழ்க்கையிலே அன்பின் வழி வாழ எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சிமான் திருவடியை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை தொடரும். நமச்சிவாய வாழ்க்கை. எல்லா உயிரும் நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ். எல்லாருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க.